அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தாஜ்மஹாலுக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ஸ்டே பற்றியும் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? தாஜ்மஹாலுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி தாஜ்மஹாலுடைய டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மோனுமெண்ட்ஸுமே ஆக்ரா பிளான் பண்ணாலே நிறைய மோனுமெண்ட்ஸ் இருக்குது, ஹெரிட்டேஜ் மோனுமெண்ட்ஸ். அது எல்லாமே அண்டர் ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் உள்ளது தான். அதுக்கு எல்லாத்துக்குமே என்ட்ரி டிக்கெட் கண்டிப்பாக எடுக்கணும், எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நீங்கள் நேரில் போய் எடுக்கிறதும் ஆன்லைனில் எடுக்கிறதும் சேம் ப்ரைஸ் தான். அதுவும் ஆன்லைனில் 5 rupees டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்காங்க தாஜ்மஹாலுடைய என்ட்ரி டிக்கெட்டுக்கு. அதனால் உங்களுக்கு நேரில் இருக்கக்கூடிய அந்த க்ரௌடு அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆன்லைன்லேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்தியன் ஹெரிட்டேஜோடைய வெப்சைட் போயிட்டிங்கன்னா அதில் எல்லா மோனுமெண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் இப்போ ஆக்ரா போகிறதா இருந்தால் ஆக்ரா செலக்ட் பண்ணிக்கோங்க. டெல்லி மோனுமெண்ட்ஸ்னால் டெல்லி மோனுமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆக்ரா மோனுமெண்ட்ஸ் போனதுனால ஃபஸ்ட்டு ஆக்ராவோடது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆக்ராவில் தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட், அக்பர் ஸ்டோம், ஃபத்தேபூர் சிக்ரி, இத்திமாதுத் தௌலா, மரியம் ஸ்டோம், மேத்தாபாக் இது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ராம்பாக் மட்டும் நாங்கள் கவர் பண்ணல, ஏன்னா எங்களுக்கு 1 day பிளான் தான். மார்னிங் 5 o'clock ஈவினிங் சன்செட் வரைக்கும் எதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம், எதுவுமே மிஸ் பண்ணல. எல்லாத்தையும் கரெக்டாக ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சுட்டு தான் நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கே போனோம். ஸோ 1 day போதும், கரெக்டாக இருக்கும். தாஜ்மஹாலுடைய நைட் வியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல் மூன் டே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஃபுல் மூன் டேக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் அன்னைக்கு நீங்கள் அதுக்கான ஒரு 7 daysக்கு முன்னாடி இந்த டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்கும், தாஜ்மஹால் நைட் வியூ போட்டிருக்கேன்னா. ஸோ 7 days முன்னாடி தான் நீங்கள் இந்த டிக்கெட் எடுக்க முடியும். மற்ற டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரேயராகவே எடுக்கிறது நல்லது, ஏன்னா சம்டைம்ஸ் சீசனில் உங்களுக்கு அந்த கவுண்டிங் முடிஞ்சிருச்சுன்னா டிக்கெட் இல்லாமல் போயிடும். ஸோ முன்னாடியே எடுத்துக்கோங்க. தாஜ்மஹாலுக்கான டிக்கெட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் மட்டும் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் நினைக்கலாம் தாஜ்மஹால் மட்டும்னா அப்போது எல்லாமே கவர் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. தாஜ்மஹால் ஒன்லின்னு போட்டிருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அந்த கார்டன், அந்த மஸ்ஜித், கெஸ்ட் ஹவுஸ், என்ட்ரி கேட்டு, சவுத்தர்ன் கேட், ஈஸ்டர்ன் கேட், வெஸ்டர்ன் கேட் இதெல்லாம் தான் கவர் ஆகும். நீங்கள் அந்த ஒரிஜினல் ஒயிட் கலர் பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சரை பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா தாஜ்மஹால் வித் மௌசோலியம் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போகிறப்ப தாஜ்மஹால் வித் மௌசோலியம் போடுங்க. தாஜ்மஹாலுக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் 50 rupees தான். அந்த மௌசோலியமுக்கு 200 rupees செப்பரேட்டாக வாங்குவாங்க. அந்த மௌசோலியம் போகிறதுக்கு முன்னாடியே செக்கிங் இருக்கும், அங்கேயும் உங்களுக்கு அந்த டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போகிறப்ப தனியாக ஷூ கவர்லாம் போட்டு தான் போகணும். ஸோ நான் தாஜ்மஹால் வித் மௌசோலியம் செலக்ட் பண்ணியிருக்கேன். டேட் ஜஸ்ட் ஒரு 1 monthக்கு அப்புறமா செலக்ட் பண்ணுறேன். டைமிங் ஃபார்னூன் ஆஃப்டர்நூன் இருக்குது. எப்போதுமே நீங்கள் தாஜ்மஹால் பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சன்ரைஸில் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் மார்னிங் ஃபஜர் நமாஸ் முடித்தோடனே கிளம்பிட்டோம். ஓப்பனிங் டைமிங் 6 o'clock to 6 o'clock அந்த மாதிரி கிடையாது, சன்ரைஸில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாங்கள் போயிருந்தப்போ 5 o'clock ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஈவினிங் சன்செட் வரைக்கும் இருக்கும். இப்போ சன்செட் நியர்லி ஒரு 7:45க்கு தான் அங்கே மகரிப் டைம். ஸோ 7:45 வரைக்குமே உண்டு. நாங்கள் மார்னிங் இந்த பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மற்ற எல்லா மோனுமெண்ட்ஸும் பிளான் பண்ணியிருந்ததுனால மார்னிங் போனோம். ஸோ ஃபார்னூன் செலக்ட் பண்ணியிருந்தோம். நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ இந்தியனுக்கான டிக்கெட்டிங் பார்த்தீங்கன்னா 245 rupees. நேரில் போனீங்கன்னா 250 வாங்குவாங்க. 50 rupees தாஜ்மஹாலுக்கான டிக்கெட். அந்த மௌசோலியமுக்கு 200 வாங்குவாங்க. ஆன்லைனில் 5 rupees டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக ஒரு ஆளுக்கு 245. சப்போஸ் ஃபாரினர்ஸ்க்கு யாருக்கும் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1250.
கிட்ஸ் பிலோ 15 இயர்ஸ், அதாவது சில்ட்ரன் டிக்கெட் வந்து 15 இயர்ஸ் பிலோ வரைக்கும் ஃப்ரீ தான். இதில் அதுவும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும். டிக்கெட் கிடையாது. டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி பிடிஎஃப்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த பார்கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். தாஜ்மஹாலுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தது, எங்களுடைய ரூம் ஸ்டே வந்து ஈஸ்டர்ன் கேட் பக்கத்தில் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஈஸ்டர்ன் கேட்லேருந்து ஜஸ்ட்டு 300 மீட்டர்ஸ். நான் ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் காமிக்கிறேன். ஸோ நான் இது எதனால் ஓபராய் அமர் விலாஸ்னு போட்டிருந்தேன்னா, இந்த இடத்தோட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா எந்த வெஹிக்கிள்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹோட்டலுடைய கேட் வரைக்கும்னா, இப்போ நீங்கள் ஈஸ்ட் கேட் பக்கத்தில் ஸ்டேஸ் போடுறீங்கன்னா, இங்கே ஆக்சுவலாக போலீஸ் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த வெஹிக்கிள்லையுமே உள்ளே வர முடியாது. இது ஃபுல்லாக விஐபி ஏரியா. ஸோ விஐபி ஏரியாவிலேருந்து அவங்க லோக்கல் வெஹிக்கிள் வச்சுருந்தாங்கன்னா அந்த வெஹிக்கிளில் வந்து உங்களை கூப்பிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வெஹிக்கிள் ஒன்று இருக்கும், தாஜ்மஹால்லேருந்தே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதில் போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நடந்து வந்துடலாம். நடந்து வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் தாஜ்மஹாலுக்கு நடந்து வர்றதுக்கு. நாங்கள் போட்டிருந்த ஸ்டே வந்து ஒரு ஹோம் ஸ்டே. அந்த ஹோம் ஸ்டே வந்து நியர்லி இந்த பிளேஸில் தான் இருந்தது. அதோடைய நேம் என்னென்னா இந்த டிவி ஹோம் ஸ்டேஸ் தான். ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 1233 போட்டிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணுறப்ப கொஞ்சம் ஆஃபர் கோட்லாம் இருந்தது. ஸோ நியர்லி ஒரு 1100 தான் வந்துருந்தது. ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. எதுவுமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அஃபோர்டபுளான ரேட்டில், வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ரொம்ப பக்கம். ஃபுல்லாகவே வந்து இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இருக்கும் தாஜ்மஹாலுடைய கேட். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். ஸோ உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் எப்படி புக் பண்ணோம், ஸ்டே வந்து அஃபோர்டபுளான ஸ்டே பக்கத்தில் இருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். தாஜ்மஹாலுக்கு பிளான் பண்ணும்போது ஃப்ரைடே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரைடே தாஜ்மஹால் க்ளோஸ்ட், ஓப்பன் கிடையாது. லோக்கல் பீப்புளுக்கு மட்டும் ஃப்ரைடே ஜும்மா தொழுகைக்காக அங்கே அலோவ் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து வேறு யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரைடே கம்பல்சரியாக க்ளோஸ்ட், பிளான் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி டிக்கெட் ப்ரைஸிங் எல்லாமே இந்த வெப்சைட்ஸில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தாஜ்மஹால்லேருந்து ஃபத்தேபூர் சிக்ரி இந்த 3க்குமே 50, மற்ற எல்லாத்துக்குமே 30, 25 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபாரினர்ஸ்க்கானதும் போட்டிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வெப்சைட்டில் கிளியராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்ரோன் கேமராவுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட், அலோடே கிடையாது ட்ரோன் கேமரா. உள்ளே வந்து ஈட்டபிள் திங்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. வாட்டர் பாட்டில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஃபாரினராக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷூ கவர், வாட்டர் பாட்டில் ப்ளஸ் டூரிஸ்ட் கைட் மேப் ஆஃப் ஆக்ரா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த பேட்ரி பஸ்ஸு அதுவுமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்களுடைய என்ட்ரி டிக்கெட்லேயே அது வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம அந்த மசோலியம் டிக்கெட் எடுக்கிறப்ப உள்ளே வந்து ஷூ கவர் போட்டு போகணும். அது நமக்குமே ஃப்ரீ தான், இந்தியனுக்குமே ஃப்ரீ தான். அவங்க அந்த ஷூ கவர் கொடுப்பாங்க. நீங்கள் அது வாங்கிட்டு உள்ளே போட்டுட்டு தான் போகணும் கம்பல்சரியாக. அதே மாதிரி கிளாக் ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் தாஜ்மஹாலுடைய என்ட்ரி கேட்டில். அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது. லேப்டாப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லேப்டாப் வந்து கிளாக் ரூமில் வந்து வாங்க மாட்டுக்காங்க. லேப்டாப் இருந்தாலே ரொம்ப யோசிக்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஒரே ஒரு இடத்துல லேப்டாப் கொண்டு போனோம். ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நாங்கள் வைக்க சொல்லியிருந்தோம். அவங்க எங்களுக்கு இதுக்கு நாங்கள் பொறுப்பு எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. ஸோ லேப்டாப் இல்லாமல்
போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.